ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன் 1 அண்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை பாருங்க, அப்பதான் கதை புரியும். ஈவன் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னாலும் சீசன் 2 எதுக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்க, அப்பதான் கதை புரியும். அண்ட் சீசன் 1 அண்ட் 2 அளவுக்கு சீசன் 3யுமே வேற லெவலில் சூப்பராக தான் போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 1. இதனால உள்ள சீசனை ரீகேப்பாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆர்பில் இருந்து அதுக்கப்புறம் அவனோட ஜேர்னி முடிஞ்சு அவன் நினைச்ச விஷயங்களை அவனால கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஃபைனலி இறந்து போனவங்களுக்கு உடம்பு கொடுத்து அவங்கள உயிரோடையும் நம்ம ஹீரோவில் கொண்டு வர முடிஞ்சது. ஆர்பர் ஹியூமனா மாறினதுக்கு அப்புறம் அதுக்குன்னு சில கனவுகள் வர ஆரம்பிச்சது. அதுதான் நிம்மதியா வாழ்றது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ மொத்த வேர்ல்டு ஃபுல்லாவும் நம்ம ஹீரோவோட ரூட் வந்து பரவிட்டு சென்ட்ரல்ல இருந்து அந்த ரூட் வளருதுன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரூட் பாருங்க டெய்லி 3 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அவக்கின்னு ஒரு பையன் விளையாண்டுட்டு இருந்தா ஒழுங்கா வேலையை பாருன்னு ஒருத்தி திட்டிட்டு போறான். பாட்டாமக்கி நம்ம கல்ட் ரிசர்ச்ல இதை பத்தி எழுதணும் அப்படின்னு ஆவக்கிங்கிற பையன் சொன்னா, அது ஹேண்டிகிராஃப்ட் கிளப் தான், நீ நினைக்கிற கிளப் கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போற. பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான அந்த பையனை பொண்ணுங்க பார்த்தா, மீசுகா நீ வீட்டுக்கு போறேன்னு அந்த பையன் ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசுறான். இந்த மீசுகா அழகா இருக்கிற பையனை கண்டுக்கிடாம கிளம்பி போறா. அன்னைக்கு மீசுகா என்ன பார்த்து தேங்க்யூ சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஆவக்கிங்கிற பையனுக்கும் மீசுகா மேல கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. மீசுகா பிறந்த நாள் இன்னைக்குன்னு தெரிஞ்சு அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் இவன் பேசிட்டு இருந்தா, என் பர்த்டே ஏப்ரல் 6 மீசுகாவே வந்து சொல்றா. ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோவால ரீட் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு. மீசுகா டான்ஸ் பிராக்டிஸ்க்கு போலியான்னு ஒரு பொண்ணு கேட்டா, இல்ல நான் நிறுத்திட்டேன், இதுக்கு மேல கத்துக்கிட எதுவும் இல்லன்னு சொல்லுவோம். இதோட எத்தனை கிளப்ல இருந்து நின்னுட்டேன்னு அந்த பொண்ணு கேட்கறா. டென்னிஸ், கெண்டோ, ஆர்ச்சரி எல்லாமே கத்துக்கிட்டேன்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு அங்க இருந்து போறா. மீசுகாங்கிற பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட், எல்லா விஷயத்திலயும் திறமசாலி நமக்கு இன்டெரக்டா காமிக்கிறாங்க. இந்த ஆவக்கிங்கிற பையன் ஏலியன்ஸ், காட் இந்த மாதிரி விஷயத்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரோட்ஸ் பரவுறதுக்கு காரணம் உலகத்தின் அமைதிக்காக தான் நம்ம சொல்லலாம். அமைதியான அந்த உலகத்துல எல்லாரும் ஃப்ரீ அண்ட் ஹாப்பியா இருப்பாங்களான்னு மீசுகா கேட்கறா. உலகம் உண்மையான அமைதி அடைஞ்ச அப்புறம் மெசஞ்சரோ அவரோட 11 டிசைபிள் உயிர் தழுவாங்கன்னு அதுல போட்டிருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கண் முழிச்சு அந்த குட்டி பையன் உருவத்துக்கே வரான். எத்தனை நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன் தெரியல, நான் எதிர்பார்த்த அந்த பீஸ்ஃபுல் வேர்ல்டு இதுதானா நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் கையில கனெக்ட் ஆகிருக்க அந்த கயிறு இந்த மொத்த வேர்ல்டுக்கும் பரவி இருக்கு. நீ விருப்பப்பட்ட அந்த கயிறை வெட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம். அப்ப நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டப்பயிருமேட் கேட்டா, அது கூட ரீகனெக்ட் பண்ற மாதிரி நான் உனக்கு பவரை தரேன் அப்படின்னு அந்த பிளாக் கார்டு சொல்லுவோம். உங்களால அது முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இடத்துல இருந்த எல்லா நாக்கர்ஸையும் நீ டெஸ்ட்ராய் பண்ணிட்ட, சோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவரே அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு ரீகனெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த பவரை கொடுக்குறாரு. ஃபோஷி திரும்ப மீட் பண்ணலாம், என்ஜாய் பண்ண அப்படின்னு இந்த பிளாக் கிங் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. திரும்ப அந்த ரோட்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியுமா நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா, அவனால கனெக்ட் ஆக முடியுது. இவ்வளவு சூப்பரான எபிலிட்டியை ஃபர்ஸ்டே எனக்கு கொடுத்துருந்துருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த புது வேர்ல்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இந்த ரோடு சிம்பிள்ஸ் இதை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரியாம நட் ரோட்ல போய் நிக்கிற ட்ரக் வந்து நம்ம ஹீரோ மோதுது. பட் நம்ம ஹீரோ இசாக்கை ஆகாம அப்படியே ரீஜென்ரேட் ஆகி எந்திக்கிறான். இந்த குதிரை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடிபடாத மாதிரி தரலாம், பிரெயின்ல டேமேஜ் ஏற்பட்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணிரு, நான் அவனா கூட்டிட்டு போறேன்னு ஒரு பையன் சொல்லுவோம். சரி நம்ம பின்னாடியே நம்ம ஹீரோ போறோம். அதுக்கு காசு கொடுத்தா அவங்க யோசிக்கவும், நான் பே பண்ணிக்கிறேன், வீடியோ எடுத்ததை போஸ்ட் பண்ணவான அந்த பையன் கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம ஹீரோ தனியா போயிட்டு அப்படியே அந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இந்த போபா டீ மாதிரி இருக்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள போட்டுருக்கிற முட்டை நல்லா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கைஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெசரக்ட் பண்ணிருக்கான். கூட நம்ம ஹீரோவோட ரோட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அந்த ரோட்ஸ் வழியா ஒவ்வொரு இடத்துலயும் பாடியை கொடுக்கும். எங்க இருக்கன்னு மார்ச் போய் பார்த்தா மியூசியம்குள்ள இருக்கா, அங்க இருக்கிற சிலையை உடைச்சிருந்தா. ஹே ஃபோ எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோவை தேடுறா. இந்த ஸ்கூல் பசங்களை காமிக்கிறாங்க. ஹே இந்த ரோட்ஸ் க்ரோ ஆக மாட்டேங்குது, வயசுல இருந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இது க்ரோத் ஆகும், க்ரோத் ஆகுறது நின்னுடுச்சுன்னா அமைதியா அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த ரோட்ஸோட ஆரிஜினுக்கு நம்ம ட்ரிப் போனோம் அப்படின்னு ஆவாக்கி பேசிட்டு இருந்தா. அந்த பொண்ணு அவனை கண்டுக்கிடல. மீசுகா அங்க வர, நாளைக்கு நான் லீவ் எடுத்துக்கிற போறேன் அப்படின்னு மீசுகா சொல்லிட்டு போறா. மீசுகா நீ வளர்ந்துட்டியான்னு அவங்க தாத்தா பார்க்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா பிடிச்சு அவளை இழுத்துட்டு போறாங்க. அம்மா நாளைக்கு நான் வெளியே சுத்தி போக போட்டுமான்னு வா கேட்கவும், நாளைக்கு பேலட் காம்படிஷன் இருக்குல்லன்னு அவங்க அம்மா கேட்கவும், 10 வயசுலயே நான் காம்படிஷன்ல சாம்பியன்ஷிப் கப் வாங்கிட்டேன்னு வா சொல்றா. டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு வா காமிக்கவும் அவங்க அம்மா அதை போட்டோ எடுக்கிறாங்க. நீ நான் டான்ஸ் பக்கம் போலன்னு பா சொன்னா. சரி அப்ப அடுத்தது வேற எதையாச்சும் கத்துக்கோ, ஃப்ளூட்டு பியானோ இதை அடுத்து கத்துக்கிறியான்னு கேட்கவும், இதுல எல்லாம் நான் ஆல்ரெடி கலந்துக்கிட்டு கப்பே வாங்கியிருக்கேன்னு பா சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு இந்த கிளாஸ் எல்லாம் நிறுத்திட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க ஆசைப்படுறேன்னு பா சொல்றேன். என்ன சொன்னா அவங்க அம்மா கேட்கவும், இல்ல ஒண்ணும் இல்ல நான் என் பெஸ்ட்டை பண்றேன். அவ ரூமுக்கு போறா. ஸ்போர்ட்ஸ்ல கலந்த எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கிறத அவ வால்ல பார்க்க முடியுது. சமனா செத்தரலாமா அப்படின்னு சொல்லி அவ கையாவா சொறீரா. இவளோட லெஃப்ட் சைடு கையாவா சொறீராங்கிறத முதற்கொண்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மீஸ்கா வரலையே அப்படின்னு சொல்லி இந்த ரோட்ஸோட ஆரிஜின் எங்க இருந்து வருதுன்னு இவங்க தேடி போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா பார்த்தா அது ஓஷன் பக்கமா வந்து நிக்குது. ஆனாங்கிற அந்த லீடர் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. இல்ல நம்ம ஃபிஷிங் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். மார்ச் நான் இங்க தான் கிரியேட் பண்ண, அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா போய் பார்த்தா மார்ச்சுக்கு ஒரு புது ஃபேமிலி கிடைச்சிருச்சு. அவ அவங்க கூட ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே தனிமையில ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். மார்ச்சுக்கு அந்த வீடு பெர்ஃபெக்டா தான் இருக்கும், அவ ஜாலியா இருக்கா, அதுதானே முக்கியம். ஆனா அப்போ நான் என்ன பண்றது, மத்தவங்களும் இதை மாதிரி தான் இருப்பாங்களோ, அப்ப நான் எதுக்கு இருக்கணும், நான் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். வேற எங்கேயாச்சும் போய் மீன் குடிச்சா கூட
இதோட பிரயோஜனம் அப்படின்னு இந்த ஹானா பொண்ணு எனக்கு போர் அடிக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பவும் மத்த பசங்களும் கிளம்புறாங்க. மண்டே ஸ்கூல்ல பார்க்கலாம் ஆவக்கி மட்டும் மீன் பொடிச்சிட்டு இருக்கான். இல்ல நான் தேவையில்லாம யோசிக்கிறேன். மீனா இருக்கிறதுனால தான் என் மூளை ஒழுங்கா யோசிக்க மாட்டேங்குது. பேசாம மீனா இங்கே வாழ்ந்துடலாமோ நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். டைனியா மேல ஏதோ தெரியவும் நம்ம ஹீரோ போய் அதை கடிச்சிருந்தான். மீன் மாட்டிக்கிச்சுன்னு ஆவக்கி அதை இழுக்கிறான். ஹீரோ அவன் ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் ஆவக்கி பார்த்து ஷாக் ஆனா பார்த்ததை மறந்துற நம்ம ஹீரோ அசால்ட்டா கிளம்புறான். நீ டெலிபோர்ட் ஆகி வந்தியா இல்ல நீ ஒரு ஏலியனா இல்ல ஃபிஷ் பர்சனா புரிஞ்சு போச்சே. நீ தான் அந்த மெசஞ்சர் ஆஃப் காட். நான் தான் கல்ட் சேர்ந்த ஆவக்கி யோக்கி. உன இன்டர்வியூ எடுக்கணும். நம்ம செல்ஃபி எடுத்தா ஃபிளாஷ் லைட் வரத பார்த்து நம்ம ஹீரோ போனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருதான். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம். நீ பயப்பட எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓவரா நம்ம ஹீரோ கிட்ட பழகிறது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோ குடிச்சா அவனும் பின்னாடியே குதிச்சு நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ ஃபார்மை மாத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த பையன் தண்ணிக்குள்ள முழுக்கப்போ அவனை நம்ம ஹீரோ காப்பாத்தி கரெக்ட் கொட்டிட்டு வரான். நீ ஆசம் உன்னால எதுவா வேணா மாற முடியுமான்னு அந்த பையன் கேட்கறான். ஹே எங்க போறான்னு அந்த பையன் கேட்டா தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சோகமா நம்ம ஹீரோ அங்க இருந்து போகவும் என்னால எந்திக்க முடியல என்ன வீட்டுக்கு எப்படி போவேன்னு அந்த பையன் ஆக்டிங் போடுவோம். சரி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோ அந்த பையன் அங்க ஃபர்ஸ்ட் கிளம்ப போகிறோம். இப்படி மைண்ட் நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்க நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் தாத்தா விசாரிக்கிறாரு. போலீஸை கூப்பிடுவான்னு அவர் கேட்டா போலீஸ் கூப்பிட்டுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். தாத்தா தப்பா புரிஞ்சுட்டீங்க. இவன் தான் என்ன காப்பாத்தினான்னு யோகி எந்திரிச்சு வரவும் என்ன ஏமாத்தாதான் நம்ம ஹீரோ நாயா மாதிரி அவனை விரட்டினா. பிளஃபியான நாயின் யோகியோட தங்கச்சி நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறா. சரி நம்ம ஹீரோவை இப்ப அவங்க கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். விருப்பம் இருந்தா நீ இங்கேயே தங்கி இருப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அந்த யோகிங்கிற பையனும் அவன் தங்கச்சியும் நம்ம ஹீரோ பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. உன் பேர் என்னன்னு கேட்டா ஃபோஷின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐகோ காட்சுமேட்ஸும் அந்த தாத்தாவும் அந்த பொண்ணும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இன்னைக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படிங்க ரூம் எல்லாம் குட்டியா தான் இருக்கேன்னு அவங்க தாத்தா சொல்லவும் பிரச்சனையே இல்ல நம்ம ஹீரோ கைக்குள்ள இருந்து ஈகோவியா அந்த இம்மார்டல் குதிரையவோ வர வைக்கிறாங்க. எங்க தங்குறதுல பிரச்சனை இல்லைன்னு ஃபோஷி கேட்டா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தான் பிரச்சனையே இல்லைன்னு யோகி சொல்றான். இதை பத்தி வெளியே தெரிஞ்சா சயின்டிஸ்ட் உங்களை புடிச்சிட்டு போயிருவாங்கன்னு அவங்க தாத்தா தான் பயப்படுறாரு. இந்த குதிரையை அழகா இருக்கு விட மனசுல அப்படின்னு ஐகோ கத்திட்டு இருக்கா. இது நமக்கான சீக்ரெட் நான் வெளியே சொல்ல மாட்டேன் யோகி சொல்லிட்டு காய்ஸ் எங்க வீட்டுக்கு ஒரு பீஸ்ட் பாய் வந்திருக்கான அடுத்த நாளே போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வளரிட்டு இருக்கான். அவனால என்னவா வேணா மாற முடியும் தெரியுமா யோகி சொன்னா இவன் பொய் சொல்றான்னு சொல்லி மத்தவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஃபிடாக மாறினான்னு சொல்லுவோம். ஆனா உனக்கு ஃபிளஃபி பொருள்னா பிடிக்கும்லன்னு மீசுக்கி அங்க வர அவ கிராபஸ் குட்டாலாம் மாறினா தெரியுமா யோகி சொல்லுவோம். லெசன்ருக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு மீசுக்கி சொல்றா. பெஸ்ட் பாய பார்த்து உன் ஃபேமிலி எதுவும் சொல்லியான்னு ஹானா கேட்டா அவனோட பேரு ஃபோஷிப்பான்னு சொல்லவும் ஃபோஷிங்கிற பேரை கேட்டவனே இது பழக்கப்பட்ட நேம் மாதிரி தெரியுதுன்னு யோசிக்கிறேன். உண்மையிலே ஆசம்னு மீசுகா சோகமா நிக்கவும் அந்த அழகான பையன் அந்த இடத்துக்கு வரான். ஸ்போர்ட்ஸ் டே ஃபெஸ்டிவலுக்கு இவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீசுகாவோட கால்ல வேணும்னே ஒரு பொண்ணு வந்து மிதிச்சிட்டு போறா. வந்து உனக்கு அடிபட்டுச்சாப்பா வா உன்னை நர்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான்னு கேட்டா அந்த அழகான பையனே திரும்பவும் வந்து அவளை தூக்கிட்டு போகவும் அழகான பையன் மீசுகா பின்னாடி சுத்துறாங்கிற பொறாமையில தான் அந்த பொண்ணு இவ்வளவு கலாய்க்கவே செஞ்சிருக்காங்க. மத்தவங்க ஃபீலிங்ஸ் நம்ம ஹீரோக்கு தெரியுங்கிறதுனால உனக்கு அது வலிக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறாங்க. ஃபேஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மீசுகாவோட ஃபேஸை பார்த்தாலே அவளோட ஃபேஸ் யார் மாதிரி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஃபேஸோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே மோசம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கொஹாக்கோ தான் கையில இருக்கிற நாக்கர்ஸால ஃப்ரூஷி